ஓகே. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. எந்த கட்சிக்காரங்க ஜெயிச்சாலும், நான் அவங்கள்ட்ட வைக்கிற ஒரே ரெக்வஸ்ட் இதுதான். நான் சொல்ல போகிற ஒரு சிஸ்டத்தை தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த சிஸ்டமால் எனக்கு தெரிஞ்சு மொத்த தமிழ்நாட்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஒரே ரெக்வஸ்ட் இதுதான். நீங்கள் பண்ண போகிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வர போகிறீங்க. அந்த டிஜிட்டல் சிஸ்டமில் மக்கள் தங்களுக்கு உண்டான ப்ராப்ளத்தை கொண்டு போய் அதில் என்டர் பண்ணணும். அதை நீங்கள் எஸ்பெஷலி சிஎம் அவரோட கவனத்துக்கு டேஷ்போர்டாக வரணும். அந்த டேஷ்போர்டில் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது சால்வ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எஸ்பெஷலி சிஎம் சொல்லணும். இது ஒரு சில சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இது பத்தாதுங்கிறதுனால நான் ஒரு சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஸ்ட்ரீட் கோடு, சரிங்களா? அந்த தெருவுக்கு இருக்க ஸ்ட்ரீட் கோடு மாதிரியே ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு கோடு. அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு கோடு கொடுக்குற மாதிரி அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அட்ரஸுக்கும் ஒரு கோடு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோடு கொடுத்துட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்களே ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவோ, இல்லை ஒரு ஆப் மூலமாகவோ, இல்லை ஒரு கியாஸ்க் மூலமாகவோ, இல்லை ஒரு வெப்சைட் மூலமாகவோ போயிட்டு அவங்களோட பிரச்சனைகளை தெரிவுபடுத்துகிறோம். கூடவே அந்த பிரச்சனைக்கு ஃபோட்டோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோட்டோஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து வைக்கணும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் நடைமுறையில் இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறேன். இதுக்கு பட்ஜெட் என்ன ஆகும், இந்த பட்ஜெட் வச்சு எப்படி பண்ண முடியும், இது என்ன ஃபீஸிபிலிட்டி, இதுக்கெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விலாவாரியாக பார்ப்போம். வா. இந்த சிஸ்டமில் என்னென்னா, இப்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாதாள சாக்கடை ஓடலை. நான் சென்னைக்குள்ளே இல்லை, நான் ஒரு மூலையில் ஊர் கடைசியில் இருக்கேன். இப்போது அந்த ப்ராப்ளத்தை நான் என்னோட பஞ்சாயத்துக்கோ, என்னோட கார்பரேஷனுக்கோ, இல்லைன்னா என்னோட டவுன்ஷிப்க்கோ, முனிசிபாலிட்டிக்கோ நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா அது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா அதை நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே நானே அந்த இறங்கி அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை தாண்டி நான் கொண்டு போய் அதை சால்வ் பண்ணுறதுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அது ஈஸியான விஷயமாகவும் இல்லை. ப்ராக்டிக்கலில் நிறைய பிரச்சனை இருக்குது அதில். அப்படியே அவங்க பண்ணினாலும் நான் இன்றைக்கி சொன்னேன்னா ஒரு 20 நாள் கழிச்சோ, ஒரு மாதம் கழிச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அது நமக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு இன்றைக்கி நான் ப்ராப்ளம் சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் 2 நாளுக்குள்ளேயாவது சரி பண்ணணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, அதுக்கு இருக்கிற அவைலபிள் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு குயிக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதில்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் நான் என்னோட ப்ராப்ளத்தை அதில் மார்க் பண்ணணும். என்னென்னு மார்க் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற பாதாள சாக்கடை ஓடலை, ஓவர்ஃப்ளோ ஆகி ரோட்டில் வஞ்சிட்ருக்கு. அதுக்கு உண்டான ஃபோட்டோ இது. இது எந்த தெருவில் இருக்குது, இந்த தெருவோட கோடு, எந்த வீட்டிலேருந்து நான் பண்ணுறேன், இந்த வீடு, என்னோட ஆதார் ஐடி, ஓகே, என்னோட ஃபோட்டோ, அந்த ப்ராப்ளத்தோட ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு டிக்கெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டிக்கெட்டு என்னென்னா, எப்படி எனக்கு ஃபோனில் ஒர்க் ஆகலை, எனக்கு டவர் இல்லை, எனக்கு இன்டர்நெட் வரல, நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கேர்கிட்ட சொல்கிறோமோ, அந்த கஸ்டமர் கேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு டிக்கெட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை உரிய சர்வீஸ் இன்ஜினியருக்கு அசைன் பண்ணி அதை யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அது ப்ராப்ளத்தை நேராக வந்து பார்ப்பாங்க. இப்போ என் வீட்டில் இன்டர்நெட் ஒர்க் ஆகலைன்னா நேராக வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அதை சரி பண்ணி கொடுத்துட்டு அந்த டிக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஒரே நாளுக்குள்ளே அவங்க பண்ணி முடிச்சிடுவாங்க. இதே மாதிரியே எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பண்ணணும்னு ஒரு விருப்பம். அதனால இந்த ரெக்வஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குது, சிலர் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கிறதுக்கான டைம் லேட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ரொவைடட் நிறையா விஷயங்கள் வந்து சிட்டியில்
நிறையா இருக்குது. சிட்டி கார்ப்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குயிக்காக நடக்கும். இதே ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும். நடக்காது நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது நடக்கிறதுக்கான டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு குயிக் ரெசல்யூஷன் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்களை நம்மள அட்ரஸ் பண்ண முடியுது. என்னன்னா இப்போது நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு பாதாள சாக்கடை ஒர்க் ஆகல, அதுக்கான ஃபோட்டோ, என்னோட ஐடி, என்னோட ஆதார் ஃபோட்டோ, என்னோட ஃபோட்டோ, என் வீட்டு அட்ரஸ்ஸு, என் வீட்டு அட்ரஸுக்குன்னு ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு, என் தெருவுக்குன்னு ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு, இந்த பாதாள சாக்கடைக்குன்னு ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு எல்லாத்தையும் வச்சு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்ளத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு நம்பர் வரும், கம்ப்ளைண்ட் நம்பர் வரும். அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் எனக்கு வந்துட்டு இப்போது அந்த ப்ராப்ளம் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வரணும். ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளம் என்ன சுச்சுவேஷனில் இப்போ நான் போட்டது அதை யாராவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களா, அது பார்க்குறாங்களா, அவங்களுக்கு கண்ணுக்கு போயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண ப்ராப்ளம் எத்தனை மணி நேரத்தில் அட்ரஸ் பண்ணுவாங்க, எத்தனை மணி நேரத்தில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டைம் வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, சரி பண்ணிட்டு இருக்காங்களா, சரி பண்ணி முடிச்சுட்டாங்களா, அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சா, என்கிட்ட கேட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கணும். ஸோ என்னன்னா ஒரு அஃபிஷியல் அந்த தெருவுக்கு நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க, அந்த வார்டுக்கு நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் அந்த வார்டுக்கு உண்டானவங்க நான் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண உடனே அந்த வார்டுக்கு உண்டான வார்டு மெம்பருக்கு போய் அசைன் ஆகும். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அஃபிஷியல்ஸ் கூட போட்டுக்குங்க. நிறையா கவர்மெண்ட் அஃபிஷியல் கூட ஒவ்வொரு தெருவுக்கு கூட நீங்கள் போடுங்க, தப்பே இல்லை, போட்டுங்க. போட்டுட்டு இந்த ப்ராப்ளத்தை அந்த ஒரு அஃபிஷியலுக்கு அசைன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு தெருவுக்கு உண்டான ஆளுக்கு வார்டு மெம்பர்னு இத்தனை நாள் இருக்குது, அது இன்னுமே ஃபர்தராக பிரித்து ஒவ்வொரு தெருவுக்குமே போட்டுங்க, ஒரு அஃபிஷியல் போட்டுங்க, தப்பு இல்லை. போட்டுட்டு அவங்களுக்கு இதை அசைன் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கவர்மெண்ட்டு, உங்களால் அதை பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அசைன் பண்ணுங்கள். இப்போ அசைன் பண்ணிவிட்டு அவரு அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறாரா, ஆக்ஷன் எடுத்தாராங்கிறத எனக்கு தெரிகிற மாதிரி அது அந்த டிக்கெட்டு கீழே வரணும். எப்படின்னா இப்போ அவர் அசைன் பண்ண பிறகு இவர் தான் ஒர்க் பண்ண போகிறாரு, இவர் கீழே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போது எனக்கு வந்து அதுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறீங்க, அந்த ப்ராப்ளம் 2 நாளில் சரியாயிடும், இல்லை 1 நாளில் சரியாயிடும் அப்படின்னு டைம் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன். அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ராப்ளமோ அதை பொறுத்து ஒரு டைம் கிடைக்குது. அதை எஸ்எல்ஏன்னு சொல்கிறாங்க. அந்த எஸ்எல்ஏ கொடுக்குறீங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு இத்தனை நாள் டைம் கொடுத்தாச்சு, இந்த மெம்பர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு அது அத்தனை நாள் கழித்து எனக்கு அதில் அப்டேட் ஆகி ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரணும். மொபைலில் எஸ்எம்எஸ்லேயோ இல்லை ஆப்பில் பண்ண ஆப்லேயோ, இல்லை நான் போயிட்டு ஒரு கியாஸ் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க, அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதை நான் திருப்பி போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே எனக்கு பில்லு வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போயிட்டு அதே நம்பரை போட்டுட்டு எந்த கம்ப்ளைண்ட் நம்பரும் அதை போட்டேன்னா அதில் வந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சா இல்லையா, அது யார் பண்ணாங்க, பண்ணி முடிச்சிருக்காங்களா இல்லையா, இது என்ன நிலைமையில் இருக்குது, எதனால் கிடப்பில் கிடக்குங்கிற விஷயங்கள் வரைக்கும் எனக்கு வரணும். அது வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபர்தராக ஹேண்டில் பண்ண முடியும். எப்படின்னா அடுத்த லெவலுக்கு நான் கேட்பேன், சார் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ரைஸ் பண்ணேன், இது எனக்கு மட்டும் பாதிக்கிறது இல்லை, இது எங்கள் தெருவில் மொத்தத்தும் பாதிக்குது, இது சுகாதாரத்தை பாதிக்குது, எங்கள் வீட்டில் நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க, அதை தவிர ஆரோக்கியமான நபர்களே இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடியவங்க, இதனால் கொசு பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நிறைய கன்சர்ன்லாம் வச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது அவங்க கவனத்துக்கு போய் அவங்க ஆக்ஷன் எடுக்கலை, அது ஏன் எடுக்கலைன்னு அப்டேட் பண்ணல அப்படின்னா அடுத்த லெவல் ஒரு கவுன்சிலருக்கு போகுதுன்னு வச்சுங்க. அந்த கவுன்சிலருக்கு போன அப்புறம் அவர் ஆக்ஷன் எடுத்தாரா அப்படின்னு பார்க்கணும். அவர் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அடுத்த லெவலே அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்டான யாராவது ஒருத்தர், அந்த கலெக்டர்னு வச்சாலும் கலெக்டர், அப்படி இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தரை நிர்ணயித்து அவங்களுக்கு அதை போகிற மாதிரி வைங்க. அதுக்கு பிறகு அதுவும் 3வது லெவலும் முடியலன்னா டேரெக்டாக சிஎம்கே போகணும். இப்போ டேரெக்டாக சிஎம்கே போய் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும், இந்த மாதிரி ஒர்க்கு இத்தனை நாள் எஸ்எல்ஏல இருக்குது, இதை யாருமே பார்க்கலன்னு எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க, அடுத்த லெவலும் பார்க்கலன்னு எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க, அடுத்த லெவலும் பார்க்கலன்னு எஸ்கலேட் பண்ணி இப்போ எனக்கு வந்திருக்கு. இது ஏன் பார்க்கலங்கிறத அவர் ஒரு ரிவ்யூ மாதிரி வச்சு அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லணும்.
என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த ப்ராப்ளத்தால் இதை அவங்க சால்வ் பண்ணலை, அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு, அது எவ்வளோ நேரத்தில் எடுத்து முடிக்க முடியும், இப்போ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அந்த மெயின் ப்ராப்ளத்தை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அதில் போடணும். அதுக்கு தனியாக ஒரு அஃபிஷியல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சொல்கிற டிஸ்கஸ் பண்ணுற எல்லாத்தையும் அதில் போடுங்க. இல்லை தான் நிறையா ஏஐ வந்திருக்குல்ல, நீங்கள் பேசுகிற எல்லாத்தையுமே கூட அது ரெக்கார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு சம்மரி மாதிரி ஒரு பேராகிராஃபில் போட்டோம். இந்த ப்ராப்ளத்தால் இது பண்ணல, இத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது, ஆனால் இந்த உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் ரைஸ் பண்ணுறதுனால இப்போதைக்கு சால்வ் பண்ணுறோம், பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ப்ராப்ளத்தை இத்தனை நாள் கழிச்சு நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டிசன்னா, ஒரு தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு குடிமகனாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும், ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் சரி, எல்லா அரசியல்வாதியும் சரி, ஒருத்தர் 2 பேர் கரெக்டாக இருக்கிறதுனால எல்லாரும் கரெக்டுன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சில சிஎம்மாக இருக்கும், ஒரு சில பெரிய பெரிய மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே மக்களுக்காக தான் உழைக்கிறாங்க. இப்போ மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. நான் அவங்க மேலே முழு நம்பிக்கை வைக்கிறேன். அது எந்த ஒரு கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இனிமேல் வரப்போகிறவங்களா இருந்தாலும் சரி, பழைய ஆதி காலத்தில் ஆரம்பித்ததுலேருந்து அரசியல் சாசனம் வந்ததுலேருந்து இருந்தவங்களாலும் சரி, இனிமேல் வரப்போகிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு முழு நம்பிக்கை அவங்க மேலே இருக்குது. அதனால அவங்கள்ட்ட இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை அவங்களோட சிஎம்மோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வச்சு, அந்த டேஷ்போர்ட்னு அப்படின்னா ஒரு பெரிய ரிப்போர்ட் மாதிரி வச்சுங்களேன். அந்த ரிப்போர்ட் மாதிரி வச்சு அதில் எந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, எந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணவே இல்லை, எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணி இத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது, ஏன் இது பெண்டிங்கில் இருக்குது, அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவரோட கவனத்துக்கு போகணும். அதை உட்காந்து ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், எங்களுக்கு ரொம்ப நாள் இல்லை, மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு டிவிலேயோ இல்லை ஒரு ரேடியோலேயோ இல்லை ஒரு ரெக்கார்டட் செஷனாவோ எங்களுக்கு அவர் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லையா ஒன்றில் ஒளிபரப்பினாலோ, ஒளிபரப்பும் போது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்பரன்சி கிடைக்குது. உங்கள் கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை கிடைக்குது. அப்படி கிடைக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு நாள் தான் நீங்கள் பண்ணுறீங்க, எங்களுக்கு டெய்லியில் நாங்கள் கேட்கல, மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறீங்க. பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் அந்த ஏரியாவில் ஒரு இப்போ கடலூர், சென்னை, நான் கடலூர்லேயே இருந்திருக்கேன், நான் கடலூர் எடுத்துக்கிறேன். நான் கடலூர் அப்படிங்கும்போது அந்த கடலூரில் எந்த பிரச்சனையை நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளத்தை நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சிஎம் சார் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு பர்சனலி ஒரு நல்ல நம்பிக்கை உங்கள் கவர்மெண்ட் மேலே வரும். ஸோ நான் வச்சேன்னா, ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து வச்சேன்னா அது கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் வந்து சால்வ் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வரும், உங்கள் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஜெயிச்சு எந்த கவர்மெண்ட் ஆட்சி அடைஞ்சாலும் சரி, அவங்களுக்கு நான் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வைக்கும்போது அந்த டேஷ்போர்டில் ப்ராப்ளம் எங்கேருந்து வந்திருக்கு, எந்த ஏரியாலேருந்து வந்திருக்குன்னு எல்லாமே அதில் இருக்கணும். அது ஏன் சால்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாளில் சால்வ் பண்ணியிருக்காங்க, யார் சால்வ் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் வரணும். இது மாதிரி எத்தனை ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வரணும். ஏன் இந்த ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, அதுக்கு என்ன ஒன் டைம் ஃபிக்ஸ் எப்படி அப்படிங்கிறது வரணும். ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குன்னா அது வந்து அப்பப்போ நம்ம சால்வ் பண்ணுறது. இப்போ ஒரு ரோடு பேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அதுக்கு நான் பேட்ச் ஒர்க் பண்ணுறேங்கிறது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அந்த ரோடு ஏன் பேர்ந்தது, எப்படி பேர்ந்தது, எதனால் பேருது, இப்போ ஓவர்லோடு ஒரு பெரிய ட்ரக் அடிக்கடி அந்த ரோட்டில் போகுதா, நாங்கள் காருக்காக போட்ட ரோட்டில் ட்ரக்கு போயிட்டுருக்கா, ஹைவேல போகிற ட்ரக்கெல்லாம் அதில் போகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஹைவே ட்ரக்குக்குன்னு ஒரு இத்தனை டன்னு லோடு எடுத்துக்கலான் இருக்கு, அத்தனை டன் லோடை அந்த ரோடு தாங்குமான்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இப்போது ஓவர்லோடான அதை ரோடு மேலே வைக்கும்போது கண்டிப்பாக குழி குண்டுலாம் விழும், ரோட் டேமேஜ் ஆகும், இது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆனால் அந்த ரோடு வந்து சப்போஸ் வெறும் கார்களுக்கும் இல்லை சின்ன சின்ன மினி பஸ்களுக்கும் இல்லை சாதாரண வண்டிகளுக்கும் எப்பயாவது ஒரு ட்ரக்கோ லாரியோ போயிட்டு வர்றதுக்காகவோ அமைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த ரோட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ட்ரக்கு வருது தவிர்க்கிறது எப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போது அந்த ரோட்டுக்கான பண்ணுற செலவை சரி செய்யறதுக்கான செலவை நீங்கள் கம்மி பண்ண முடியும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யக்கூடிய வேலையை தவிர்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு டேஷ்போர்டு வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களோட செலவையும் மிச்சப்படுத்த முடியும், உங்களோட கவர்னன்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா நான் சொல்லும்போது அதுக்கு நிறைய எதிர்கருத்துகள் வரலாம். இருந்தாலும் என்னோட ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். உங்களோட கவர்மெண்ட்டு வேறு மாதிரி கூட பரிசீலிக்கலாம். என்னன்னா, அந்த குறிப்பிட்ட வேலை இப்போ என்னோட பாதாள சாக்கடை ஒரு காலை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலைன்னு ஒருத்தருக்குன்னா ஒரு எங்கள் தெருவுக்குன்னு ஒரு மெம்பரை நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் வார்டு மெம்பர் சொல்ல, இப்போ புதுசாக ஒரு மெம்பரை அதுக்கு போடுறீங்க, கவர்னன்ஸ் மெம்பரை ஒருத்தர் போடுறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்ஷனே எடுக்கல. 1 வாரம் சும்மா விட்டாரு, 2 வாரம் சும்மா விட்டாரு, பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அந்த சிஸ்டத்துலேயும் அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு. கலெக்டர் சொல்லி பார்த்துட்டாங்க, நீங்களும் சொல்லி பார்த்துட்டீங்க, அவர் எந்த இதுவும் எடுக்க மாட்டேங்கிறாருங்கும்போது எனக்கு மன உளைச்சல் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த நபர் ஸ்பெசிஃபிக் நபர் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஈவன் ஒரு மினிஸ்டரோ சிஎம்ஓ சொல்லியுமே அவரால் ஒரு பதில் அளிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டபர்னாக இருக்காரு, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு அதிருப்தி. ஏன்னா எங்களோட வரி பணத்தில் நடக்கிற கவர்மெண்ட் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு அதிருப்தி வருது, ஒரு மன உளைச்சல் வருது. அப்போது நான் இதை எடுத்துகிட்டு போய் இதுக்குன்னு ஒரு கோர்ட் ஃபார்ம் பண்ணி அந்த கோர்ட்டில் நான் கொடுக்குறேன்னா, இவருக்கு வேலை பறிப்போ இல்லை சஸ்பென்ஷனோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு ஜெயில் தண்டனையோ கொடுத்துட்டு இவரோட வேலையை பறிக்கிற மாதிரியும், இல்லைன்னா இவரோட சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கஜானாக்கு எடுத்து அனுப்பிச்சிடணும், ஃபைனாக பெனால்ட்டியாக அனுப்பணும். அப்படி இல்லை 1 மாத சம்பளமோ 2 மாத சம்பளமோ கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டியாக அவர் கொடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்காத வரைக்கும் யாருமே ஒரு பொறுப்போட வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க நிறையா பேர். அதை நான் யாரையும் மீன் பண்ணி இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க, இவங்களால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இது ஜென்ரலைஸாக இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்காததுனால ஒரு ஒரு வகையான மிதப்பு வருது. அந்த மிதப்புனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யற தாமதிச்சோ இல்லை செய்யாமலோ அலகழிச்சோ இல்லை செய்யவே செய்யாமலோ பண்ணுறாங்க. இதனால் என்ன பண்ணிட முடியும், மிஞ்சி போனால் எனக்கு ஒரு சஸ்பென்ஷனோ மெமோவோ இல்லை ஒரு சின்ன பிளாக் மார்க்கோ வரும், இல்லை ப்ரொமோஷன் சின்னதாக அடிப்படும், அது பரவாயில்ல, எனக்கு அது கவலை இல்லை அப்படின்னு அவங்க இருக்காங்கன்னா அது அவங்களோட முடிஞ்சு போயிடுது. இப்போ எங்களோட ப்ராப்ளத்தை அப்போ யாருமே சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போது எங்களுக்கு எங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் முக்கியமாக வேணும். அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட்டும் இருக்குது, அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ட்டும் இருக்காங்க. அவங்க அந்த மிதப்பாக இருக்கிறதுனால இல்லை அவங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாததுனாலையோ எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாத போது எங்களுக்கு மேற்கொண்டு மன உளைச்சல் வருது, அது அதிருப்தியும் வருது. அப்போது அதை அட்ரஸ் பண்ணணுங்கிற விதத்தில் அந்த அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நான் மட்டும் ஆசைப்படல, நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இந்த வீடியோ வாயால் நான் சொல்கிறேன், அந்த அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். என்ன மாதிரி ஆக்ஷன்னா, இதுக்குன்னு ஒரு கோர்ட் ஃபார்ம் பண்ணுங்க, அந்த கோர்ட்டில் இதுக்குன்னு ஒரு செக்ஷன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் கூட. அதுபடி இந்த அதிகாரி வேலை செய்யறது தவறிட்டாரு, இந்த வேலை செய்யலை, இதுக்கு ப்ரூஃபாக நான் க்ரியேட் பண்ண டிக்கெட்டு, எத்தனை நாள் எஸ்எல்ஏ இருக்குது, அதை அசைன் பண்ணது யார் மேலே அசைன் ஆகிருக்கு, அவருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு, அவரோட ஆப்பில் அது வந்திருக்கு, இல்லை எஸ்எம்எஸில் வந்திருக்கு, இல்லை மெயிலாக வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலு. அதுக்கு பிறகு அந்த நபருக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி யாராவது ஏன் இது பண்ணலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸும், ஏன் இத்தனை நாள் ஆச்சுங்க கேட்ட டீட்டெயில்ஸோ, இல்லை ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி ஒரு கரெக்டரோ இல்லை ஒரு மந்திரியோ கேட்டு அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகணும். ரெஜிஸ்டர் ஆகிட்டு அந்த டீட்டெயில்ஸை வச்சு, ஏன்னா இது ரெஜிஸ்டர் ஆனால் தான் நாங்கள் கோர்ட்டில் கொண்டு போயிட்டு இவர் சொல்லியிருக்கோம், அவர் பண்ணலைங்கிறத எங்களால் ப்ரூஃபாக சொல்ல முடியும். அதை வச்சு அவர்கிட்ட சொல்லி அந்த பர்டிகுலர் அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எங்களுக்கு அந்த அதிகாரியோட வேலை போகிறதுலையோ இல்லை பெனால்ட்டி எடுக்கிறதுலையோ இல்லை ஜெயிலில் போகிறதுலையோ எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு வேலை நடக்கணும், அதான் விருப்பம். ஆனால் அவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொறுப்பை எடுத்துக்காததுனால எங்களுக்கு அதிருப்தி அடையுது, இந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. அந்த ஒரே காரணத்துக்காக அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அவங்க சீரியஸாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்தியா பூரா பரவின ஒரு உண்மையாயிடுச்சு. அதுக்காகவாவது அதை பொய் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவாவது, இல்லை அதை அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, நீங்கள் அசைன் பண்ண நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவாவது தயவு செஞ்சு வேலை செய்யுங்க. அவர் டிக்கெட் எடுத்து வேலை செய்வீங்க நான் நம்புகிறேன்.
அதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் சிஸ்டம் வச்சாதான் இது நடக்கும். எல்லா அதிகாரியும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில அதிகாரிகள் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த பனிஷ்மெண்ட் சிஸ்டம் வைக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சா எங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும். அடுத்து 3வது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இதை செய்யறதுக்கான பட்ஜெட். இப்போ வரைக்கும் இப்போ சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க. அப்புறம் ஒரு சில சிட்டிக்கோ அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ டிஎன்இவிக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, இது 1 2 ஸ்கேட்டர்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேராக வச்சு அந்த சாஃப்ட்வேருக்கு ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு தெருவுக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு வைங்கன்னு தான் நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அப்படி வைக்கிறதுனால என்டையர் தமிழ்நாடும் உங்களோட கண்காணிப்பில் இருக்கும், சிஎம் சாரோட கண்காணிப்பில் இருக்கும். அப்போது எங்களுக்கு உங்கள் மேலே டபுள் நம்பிக்கை வரும். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் வைக்கிற ரெக்வஸ்ட் இதுதான். இதுக்காக பட்ஜெட்டோ இல்லை காசோ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மூலயமா வருவாய் வருது, அதுக்கு செலவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு சின்ன கிராமத்தையோ ஒரு ரிமோட் வில்லேஜோ எடுத்துக்கிட்டா அது மூலிமா என்ன வருவாய் வருது, அது வச்சு எப்படி நான் அந்த சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெருசாக வருவாய் வராது, ஒரு லாஸான இடமா தான் போகும். இப்போ இது ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதுக்கு மெயின்டைன் பண்ணி அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆளை போட்டு அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தனியாக காசு கொடுத்து கிரியேட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து, இதை தவிர இது வேலை செய்தா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு ஒன்று, அப்புறம் அசைன் பண்ண வந்து எதாவது குறை சொன்னாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. இப்போ ஒரு அதிகாரிக்கு அசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த அதிகாரி இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது செலவாகும். இந்த செலவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். இது ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு போய் செலவாக நிற்கும். இந்த செலவை எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு சில ஐடியா சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். நான் ஒரு ரெக்வஸ்ட்டாவோ ஒரு சஜஷனாவோ தான் கொடுக்குறேன். என்னை விட ப்ரில்லியண்ட்டாகவும், என்னை விட பல மடங்கு புத்திசாலியாகவும், என்னை விட பல மடங்கு சிந்தனை உள்ளவர்கள் நிறைய பேர் உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், டெக்னாலஜி தெரிஞ்சவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. அவங்க வேற மாதிரி இன்னும் பெட்டரான விஷயங்களை கூட கொண்டு வந்து தரலாம். அப்படி இந்த பட்ஜெட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டு அந்த பட்ஜெட்டிங் சிஸ்டம் மூலமாக நீங்கள் காசு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இந்த சாஃப்ட்வேருக்கு போட்டு அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணுறதுக்கு சொல்கிறான். என்னன்னா, ஃபஸ்ட்டு அதில் கான்ட்ராக்டர்ஸ் பெனால்ட்டி. கான்ட்ராக்டர் பெனால்ட்டி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரோடு போடுற ஒரு தரமில்லாத ஒரு ரோடு போட்டுட்டோ இல்லை தரமில்லாத ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டோ, இப்போ ஒரு கேஸ் ஏஜென்சி இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு கேஸ் ஏஜென்சியோ இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டோ இல்லைன்னா ஒரு ப்ளம்பிங் லைன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நீங்கள் கான்ட்ராக்டுக்கு போட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது அவங்க செய்கிற வேலையை ஒரு தரமில்லாமல் செஞ்சுட்டாங்க, இல்லை செஞ்சது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அவங்க மேலே பெனால்ட்டி போடணும். இப்போ அவங்க மேலே பெனால்ட்டி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற வேலையை செவனே செய்வாங்க. 2வது, இதில் வர காசை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்க்கு நம்ம சாஃப்ட்வேரோ இல்லை என்ன ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணுனாலோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதனால் ஒரு எந்த ஒரு சர்வீஸும் தடைப்படாமல் நடக்கும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்கிற அதிகாரியோட சேலரியிலேருந்து ஒரு கட்டோ இல்லை ஒரு சேலரியோ ஒரு மந்த்லி சேலரியோ இல்லை அந்த வேலைக்கு உண்டான செலவு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை அந்த அதிகாரிகிட்டேருந்து வசூல் பண்ணலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு எஸ்எல்ஏவை தாண்டிடுச்சு, நான் கிரியேட் பண்ண டிக்கெட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டு பாதாள சாக்கடை ஒர்க்காளர் அப்படின்னு சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு நான் சொல்லி 2 நாளில் சரி பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஒரு வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. உங்களோட கவனத்துக்கு சிஎம் சாரோட கவனத்துக்கே வந்துருச்சு. அப்படிங்கும்போது அப்பயும் அவர் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அந்த பாதாள சாக்கடை சரி பண்ணுறதுக்கான மொத்த செலவு எவ்வளோ ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணி அதை இவரோட அதிகாரியோட சம்பளத்துலேருந்து கட் பண்ணணும். ஸோ இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு அவர் வேலையும் செய்வார், கரெக்டாக இருந்தால். இது மாதிரி கட் ஆகும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வேலை செய்வார். அடுத்து அந்த சேலரியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கவர்னன்ஸை பெட்டர்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்டைரக்ட் ஃபண்டிங் வருது.
அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஎஸ்ஆர் மூலயமா இப்போது நிறைய கம்பெனிஸே முன் வந்து உங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு ஸ்கூல் கட்டித்தரது, சின்ன பார்க் கட்டித்தரது, இல்லைன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரது, ஒரு பப்ளிக் கவர்மெண்ட்ஸ்க்கு சில செஞ்சு தரது அப்படின்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மரம் நடுறதோ, தோட்டம் வைக்கிறதோ, இல்லைன்னா காடு வளர்க்குறதுக்கோ நிறைய விஷயங்களை வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலயமா நிறைய கம்பெனி செய்கிறாங்க. இப்போது நான் இன்னொரு விஷயங்களும் சேர்த்து செய்ய சொல்கிறேன். என்னென்னா, இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் செய்யறதுக்கு எவ்வளோ காசு ஆகுங்கிற ஒரு எஸ்டிமேட் போட்டுருங்க. போட்டுட்டு தமிழ்நாட்டில் எத்தனை ஐடி கம்பெனிஸோ இல்லை எத்தனை கம்பெனிஸோ எல்லா வகையான கம்பெனிஸும் மொத்தமாக எடுத்துருங்க. இதில் மொத்தமாக எடுத்து கேதர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இதுக்கு இவ்வளோ செலவாகுது, இந்த செலவில் நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணுறீங்களோ அந்த செலவை வந்து நான் உங்களோட டேக்ஸ்லேருந்து கம்மி பண்ணுறேன். அதாவது நீங்கள் 10 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே 12 லட்ச ரூபா கிட்ட இதுக்கு செலவு பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அந்த 2 லட்ச ரூபாய் சிஎஸ்ஆரில் போட்டுட்டு மீதி இருக்க 10 லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய 10 லட்ச ரூபாய் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சலுகை கொடுத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் முன் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் செய்கிறதுக்கான செலவை முன் வந்து ஏற்றுப்பாங்க. அப்போது இதனால டேக்ஸும் உங்களுக்கு குறையும், அவங்க முன் வந்தும் செய்வாங்க, கவர்மெண்ட் ஆகிய உங்களுக்கு வேலையும் சுலபமாக நடக்கும். இதனால 2 பேருக்குமே லாபம் தான். அதை தவிர மக்களுக்கும் லாபம், 3 பேருக்குமே லாபம். அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக எஃபிஷியண்ட்டாக ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இருக்க சிஎஸ்ஆரில் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன செயல்களோ சின்ன ஒரு விஷயங்களோ இல்லை ஒரு ஒரு ஆரம்பமோ பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ஊரில் ஒரே ஒரு சின்ன ஸ்கூல் கட்டி கொடுத்துட்டு ஒரு ஓரமாக ஸ்கூல் கட்டி கொடுத்துட்டோ இல்லை பஞ்சாயத்தில் ஒரு ஸ்கூலை கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 20 லட்சம் ஆகுது அப்படின்னா 20 லட்சம் தான் அவங்களுக்கு செலவா. அதனால ஒரு குறிப்பிட்ட ஊர் தான் லாபம் அடையுது. நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனி இருக்குது, ஈவன் ஃப்ளைட்டு சர்வீஸ் வச்சுருக்கவங்களும் சேர்த்துங்க. ஒரு கேபிள் டிவி உங்களுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுற கம்பெனியாக கூட இருக்கட்டும், ஒரு ஒரு நகை கடையாக கூட இருக்கட்டும், எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துங்க. மொத்தமாக எடுத்து எத்தனை சர்வீஸ் பண்ணுறாங்களோ, எத்தனை கம்பெனிஸ் இருக்கோ, எத்தனை வியாபாரம் எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அத்தனை பேர்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைங்க. மொத்த செலவு இவ்வளோ ஆகுது ஐடிக்கு, இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் முன் வந்து நீங்களே நடத்தினாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர் நடத்தி கொடுத்தாலும் சரி, அதாவது எப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கட்டுமானம் பண்ணி அதுக்கு ஆட்களை அனுப்பி ட்ரெயின் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்களே ஆள் நிர்ணயிச்சு அதுவும் பண்ணி கொடுத்தீங்கனாலும் அந்த செலவு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதை உங்களோட டேக்ஸை வந்து கம்மி பண்ணுவோம், இல்லைன்னா டேக்ஸை அதுக்குண்டான அளவுக்கான டேக்ஸை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா அந்த கம்பெனி தாராளமாக முன் வந்து பண்ணு. இதை மாதிரி ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, நீங்கள் 5-6 கம்பெனி கூட்டமைப்பாக சேர்ந்து இதை பண்ணலாம். பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி காசை உங்களோட டேக்ஸ்லேருந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்கிறதுனால ஒன்று அந்த கம்பெனியோட மதிப்பு கூடும், அதோட டேக்ஸு குறையும், அதுக்கு ஷேர் வேல்யூவும் ஏறும். அதை தவிர தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், உங்கள் கவர்மெண்ட் மேலேயும் நம்பிக்கை வரும், எல்லாருக்குமே ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை செய்யலாம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ உங்களோட பட்ஜெட்லேருந்தோ ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கலாம். ஒதுக்கி இந்த சாஃப்ட்வேர் கட்டுமானத்துக்கு நீங்கள் தனியாக ஒதுக்கி வைக்கலாம். ஒதுக்கி வச்சு அதை நீங்கள் செயல்படுத்தலாம். இப்போது இந்த 4-5 மூலமாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட், பல்கான அமௌண்ட்டு கையில் கிடைக்கிது. அதை வச்சு உங்களால் சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நான் கேட்குற மாதிரி சாஃப்ட்வேரை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன். என்னை விட பெரிய 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 எக்கனாமிஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு ஆடிட்டர்ஸோ இல்லை எப்படி பிஸ்னஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலான்னு தெரிஞ்ச ஒரு ஆட்களோ இருப்பீங்க, நிறைய அனலிஸ்ட் இருப்பீங்க, கவர்மெண்ட்டில் இருப்பீங்க. அவங்க இதை விட எப்படிலாம் சோர்ஸ் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேருக்கு சோர்ஸ் பண்ணலாம், ஃபண்டை சோர்ஸ் பண்ணலாம், ஃபண்டு கொண்டு வரலாம், ஃபண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்து அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கும் நல்லது, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, அந்த கம்பெனிஸ்க்கும் நல்லது. சரி, இது முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா ஒரு சிஸ்டம், சாஃப்ட்வேர் சிஸ்டம் கொண்டு வர போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் ப்ராப்ளத்தை கொடுக்குறோம். ப்ராப்ளத்துக்கு எஸ்எல்ஏ
ப்ராப்ளத்தை யார் பண்ணுறாங்க, அதுக்கு எஸ்கலேஷன்னு எல்லாத்தையும் கொடுக்கும். அடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி சிஸ்டமோ இல்லை ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் சிஸ்டமோ ஒன்று வைக்கிறோம். 3வது இந்த சாஃப்ட்வேருக்கு ஃபண்டிங் எப்படி பண்ணலாம், ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இந்த தவிர வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஏற்கனவே சென்னைக்கு பண்ணியிருக்கிறதோ இல்லை மற்ற இடத்துக்கு பண்ணியிருக்கிறதோ இல்லை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பண்ணியிருக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது சர்வீசஸ்க்கு பண்ணியிருக்கிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேட்டர்டாக தான் இருக்குது. அதை ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய சாஃப்ட்வேராக வச்சு பண்ணணும். எனக்கு முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, இல்லைனா ஒரு சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஏ கிடையாது. அதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. இது எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்கள் அது கொண்டு வரணும். அதை தவிர இது யார்கிட்ட இருக்குது, யார் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கா, ஏன் இது உங்கள் கவனத்துக்கு வரலங்கிறதெல்லாம் சிஎம்க்கு போகணும், ஒரு ரிப்போர்ட்டாக போகணும், அவரோட டேஷ்போர்டில் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களும் செய்யணும். அப்படின்னா ஒரே சாஃப்ட்வேரில் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தவிர கியாஸ்க்குன்னு நான் சொன்னேன். கியாஸ்க்குன்னா என்னென்னா ஒரு தானியங்கி இயந்திரம் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஏடிஎம் மாதிரி வச்சுட்டு அதில் பொதுமக்களே போய் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு எழுத படிக்க தெரியலனா பக்கத்தில் ஒரு ஆள் போட்டு அவங்கள்ட்ட கேட்டேன்னா எப்படி ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துறாங்களோ, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு பிரிண்ட் அவுட் வேணும்னா 10 ரூபா கொடுத்தனா டப் டப் டப்னு அடிக்கிறது ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு. அவரோட கார்டு போட்டு தான் எடுத்து கொடுப்பாரு. மக்களுக்காக அவர் செஞ்சு கொடுப்பாரு. அவர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருப்பார். அப்போது செய்ய தெரியாதவங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதை மாதிரி நீங்களே அதுக்கு ஒரு அறியாதை கூட போடுங்க. போட்டு அதை கான்ட்ராக்டாக கூட விட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கியாஸ்கில் அவங்க தட்டி கொடுத்து அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ண டிக்கெட் ஒன்று வந்துச்சுன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு சீட்டு வந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு அது எத்தனை நாள் ஆச்சு ஏதாச்சுங்கிறது எல்லாமே தெரியும். இப்போது இது ஏன் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு உயரதிகாரியோ இல்லை ஒரு சிஎம் கவனத்துக்கோ போகும்போது தான் எங்களோட ப்ராப்ளத்துக்கான மதிப்பு தெரிய வருது. அதாவது என்னென்னா ஒரு 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 குறிப்பிட்ட மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப நாளாக வந்து கிடைக்கல, இல்லை ஒரு பட்டா சிட்டா கிடைக்கல, இல்லை ஒரு சுகாதாரமான இடம் இல்லை, இல்லை ஒரு குடிக்கிற தண்ணியிலையோ சாப்பாட்லேயோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை யாரோ ஒருத்தர் வந்து எங்களை மிரட்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல இயற்கை வளத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பான காரியம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை வேறு யார்ட்டையாவது ஒரு மனுவாக கொடுத்தாலோ அது எவ்வளோ குயிக்காக சால்வ் ஆகுதுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த டிரான்ஸ்பரன்சிக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த சாஃப்ட்வேர் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு ஆப்பாக இருந்தால் நான் க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். ஒரு கேஸ் சிஸ்டம் இருந்தால் அதில் போய் தட்டினா எனக்கு ஒரு சீட்டு மாதிரி வந்தால் அதில் நான் பார்த்துக்கலாம். எஸ்எம்எஸ் போட்டேன்னா அது எஸ்எம்எஸில் வரணும், அதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டரில் பார்த்தோன்னா அதை வரணும், பார்த்துக்கலாம். இது எல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு அதீத நம்பிக்கை வரும். இது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அப்புறம் வச்சேன்னா ஒரு பயஸ்டான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேர்ந்ததாக போயிடும். இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் போட்டால் தான் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதை வந்து பொதுவாக போய் சேரும். யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு அது பொதுவாக போய் சேரும். அதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் போடுறேன். சரி, இதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம். நன்றி மக்களே, பை. உங்கள் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கருத்தில் போடுங்க, உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் திருத்திக்கிறேன். தெரியாதனா புரிஞ்சுக்கிறேன். புதுசாக கொடுத்தீங்கன்னா அதை கற்றுக்கிறேன், இல்லை படித்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? பார்ப்போம். பை.